नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। சுவாமியினுடைய கிருபையில மார்கழி மாசம் ஆருத்ரா நட்சத்திரத்தன்னைக்கு திருஞான சம்பந்தருடைய ஜனனமானது கொண்டாடப்படுறது. ஆகையால் திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை பார்ப்போம். பகவான அடையறதுக்கு பல மார்க்கம் இருந்தாலும் அதுல ரொம்ப சுலபமான மார்க்கமாக பக்தி மார்க்கம் சுலபமான மார்க்கம். அதுலயும் சிவனை வழிபடுறதுல ரொம்ப முக்கியமாக 63 நாகன்மார்கள் ரொம்ப பிரசித்தியாக உண்டு. அதுலயும் ரொம்ப பிரசித்தியானவா நால்வர்: ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாச்சகர் அப்படின்னு. இவா எல்லாரையுமே பகவான் தடுத்தாட்கொண்டிருக்கார். ஞான சம்பந்தர் 16 வயசு வரைக்கும் தான் இருந்தார். திருநாவுக்கரசர் 81 வயசு வரைக்கும் இருந்திருக்கார். சுந்தரர் 18 வயசு வரைக்கும் இருந்திருக்கார். மாணிக்கவாச்சகருடைய வயசு என்னன்னே தெரியல, எப்ப எந்த காலத்துல வாழ்ந்தாருன்னு தெரியல. இந்த 4 பேரையும் பகவான் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஆட்கொண்டிருக்கிற விதம் ரொம்ப பிரமாதமானது. திருஞான சம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசரை சூளை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரரை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசகரை காலை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு ரொம்ப பிரசித்தியாக சொல்லுவார். திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஞானம் அவர் பாட்டு பாடுறார். அதே மாதிரி திருநாவுக்கரசருக்கு அவர் வேற மதத்தை ஆட்கொண்டு அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சூளை அப்படின்னு ஒரு வியாதிய கொடுத்து ஆட்கொள்றார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓலைய கொடுத்து ஆட்கொள்றார் கல்யாணத்துக்கு முன்னாடி. மாணிக்க வாச்சகருக்கோ தன்னுடைய காலை கொடுத்து ஆட்கொள்றார். இது ரொம்ப பிரசித்தியாக சொல்லுவார். இந்த திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை இப்ப பார்ப்போம். திருஞான சம்பந்தருடைய சரித்திரம் எப்படி கிடைக்கப்படுறது அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய பாட்டுல 3 வரியில பாடுறார். வம்பரா வரிவண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வம்பரா வரிவண்டு மனநாறு மலரும் அப்படின்னு 3 வரி பாட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பெரிய புராணம், சிவபுராணம் அப்படின்னு சொல்லுவா. சேக்கிழார் எழுதியது. அந்த புராணத்துல திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை அவர் சொல்றார் பாட்டு ரூபமாக. அதுக்கு அடுத்தபடியாக சிவபக்தி விலாசம் அப்படின்னு அகஸ்தியர் சொல்றார். அதுலயும் ஞான சம்பந்தருடைய சரித்திரமானது காணப்படுறது. இந்த மாதிரியான முறையில ஞான சம்பந்தருடைய சரித்திரம். இதுல ரொம்ப விசேஷமாக சொல்லணும்னா, பெரிய புராணத்துல பாதி திருஞான சம்பந்தருடைய சரித்திரம் ரொம்ப பிரசித்தியாக சொல்லுவா. சைவ சித்தாந்தத்துல பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு. பிள்ளைனா திருஞான சம்பந்தர். ஆகையால அந்த திருஞான சம்பந்தர் மார்கழி மாசத்துல திருவாதிரையில தான் அவருடைய ஜனனம் ஆறுது. அந்த சந்தர்ப்பத்துல இந்த பக்தருடைய சரித்திரத்தை ஸ்மரிப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணமும் இருந்து நம்ம இந்த முயற்சி பண்றோம். திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறப்போ சேக்கிழார் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, வேத நெறி தழை தோங்க அப்படிங்கிற. என்ன தெரியறது அப்படின்னா, வேதம் வேற இல்ல, தமிழ் வேற இல்ல அப்படின்னு தெரியறது. வேதம் வேற இல்ல, சனாதன தர்மம் வேற இல்ல அப்படின்னு தெரியறது.
எங்கெல்லாம் தமிழ் இருக்கோ அங்கெல்லாம் அவசியம் வேதம் இருக்கும். எங்கெல்லாம் சனாதனம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ் இருக்கும். தமிழ் இருக்கக்கூடிய இடத்துல சனாதனமும் இருக்கும். அப்ப ஆதாரம் வேதம் அப்படிங்கிறது தெரியறது. அவருடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது இப்படிதான் சொல்றார். வேத நரி தழை தோங்க. வேதம்னா மறை. நம்ம பார்க்கக்கூடியதோ பெரிய புராணம் முதலிய கிரந்தங்கள். இது 5வது வேதம் அப்படின்னு சொல்லுவா. 5வது வேதமாக பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு மகாபாரதத்தை சொல்லுவா. அதுக்கு அடுத்தபடியாக திராவிட வேதம் அப்படின்னு இந்த திருவாச்சகம், தேவாரம் முதலியவைகள், பாசுரங்கள், இதெல்லாம் 5வது வேதம்னு சொல்லுவா. திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய என்ன நெறி இருக்கோ அது தழை தோங்கட்டும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துல என்ன நெறி இருக்கு அப்படின்னா அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமாக தெரிய வருது. வேதத்துல சொல்லப்பட்ட கர்மா அக்னிஹோத்திர கர்மா. அந்த அக்னிஹோத்திராதி முதலிய அனுஷ்டானங்கள் பன்னெண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோமானால், கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி கிரகஸ்தாலா இருந்தா அக்னிஹோத்திரம் அப்படின்னு ரொம்ப பெரிய கர்மா. லோகத்துக்கே க்ஷேமம் கொடுக்கக்கூடிய கர்மா அக்னிஹோத்திர கர்மா. அந்த ஒரு அக்னிஹோத்திரம் ஒரு இடத்துல நடக்கப்படுமேயானால் அந்த ஊரே ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுறது பல புராணங்கள்ல. ஒரு தீர்த்தம் என்ன காரியம் பண்ணுமோ அந்த காரியத்தை ஒரு அக்னிஹோத்திரியானவர் அந்த ஊர்ல அக்னிஹோத்திரம் பண்ணார்னா அந்த செயலை அந்த கர்மா பண்றது அப்படிங்கிற. அப்ப நெறி எது அப்படின்னா அக்னிஹோத்திரம், ஔபாசனம், சந்தியாவந்தனம் முதலிய அனுஷ்டானங்கள் தான் வேதத்துல சொல்லப்படுறது. அதனால என்னன்னா வேத நெறி தழை தோங்க. எதுக்குறா திருஞான சம்பந்தர் ஜனனம் பண்றார், பிறக்கிறார் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மம் நன்னா ஓங்கட்டும் அப்படிங்கிறார். அடுத்தபடியாக மிகு செய்வத்துறை விளங்க. சிவன பக்தி பண்ணக்கூடியவால சைவ மார்க்கத்துல இருக்கிறவான்னு சொல்லுவா. விஷ்ணுவ பக்தி பண்றவால வைணவா அப்படின்னு சொல்லுவா, வைஷ்ணவா அப்படின்னு சொல்லுவா. அந்த செய்வத்துறையானது சிவன பக்தி பண்ணக்கூடிய அந்த துறை ரொம்ப வளர்ச்சியை அடையட்டும், செய்வத்துறை விளங்க அப்படிங்கிறார். அடுத்ததாக பூத பரம்பரை பொலிய. பூத பரம்பரை அப்படின்னா எல்லாருக்கும் பிரசித்தியாக தெரியும். நடராஜர் அவளோட சேர்ந்த பூதகணங்கள் மற்றும் இப்ப அந்தணர்களாக இருக்கக்கூடிய தீக்ஷிதா. இந்த பூத பரம்பரை அதுவும் நல்ல பிரகாசிக்கும்படி ஆகட்டும், பொழிய அப்படிங்கிறார். புனிதவாய் மலர்ந்தமுத சீதவள வயல் புகழி திரு ஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அன்ன சமிருத்தி, சோற்றுச்சுவை அப்படின்னு சொல்றார். அன்ன சமிருத்தி, ரச சமிருத்தி நல்ல சமிருத்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஞான சம்பந்தர் இருக்காரே, அந்த திரு ஞான சம்பந்தருடைய பாதத்தை, கமலம் போல் இருக்கக்கூடிய அந்த பாதத்தை என்னுடைய சிரசில வச்சுண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சேக்கிழார் திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். என்ன ஒரு பாவம் பாருங்கோ. அதேதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறப்பவும் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறார். எம்பிரான் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய பேரு. அந்த திருஞான சம்பந்தருடைய யாரு அடியார்கள் இருக்காளோ, பக்தர்கள் இருக்காளோ, அந்த பக்தர்களுக்கும் பக்தனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறார் அவர். இந்த மாதிரியாக அதனாலதான் சொல்றப்போ திருஞான சம்பந்தரை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சேக்கிழார் அழுத அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை ஸ்மரண பண்ணி அவருக்கு புலகாங்கிதம் ஏற்படுறதாம். அப்படியாக திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய அப்படின்னு சொல்லிட்டு தலை கொண்டு
ஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமாம். எப்படின்னா அவருடைய தொண்டு பரவும்படி செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சேக்கிழார். அதேதான் அகஸ்தியர் அந்த கிரந்தத்துல நான் ஞான சம்பந்தர் என்னும் முனீஸ்வரருடைய கதையை ஆரம்பிக்கிறேன். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா ஸ்தன்யாமிருத பிரதானேன யஸ்யதாத்ரி ஹிமாத்ரிஜா, பார்வதியானவள் தன்னுடைய பாலை கொடுத்து முனீஸ்வரராக ஆனவருடைய கதையை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரியான முறையில சொல்லிட்டு அதுக்கப்புறமாக சீர்காழி என்னும் சொல்லக்கூடிய ஊரை பற்றி சொல்றார். அந்த சீர்காழிக்கு எந்த ஊர்ல இருந்தார் திருஞான சம்பந்தர் உடைய அப்பா அம்மா அப்படின்னா சிவபாத ஹிருதயர் அப்படின்னு ஒரு தம்பதிகள் இருந்தார். சிவபாத ஹிருதயர் மற்றும் பகவதி அம்மாள் அப்படின்னு 2 பேரு. அவ வசிச்சு வந்துட்டு இருந்தக்கூடிய இடமானது சீர்காழி. முதல்ல ஒரு கதை சொல்றா அப்படின்னா முதல்ல யாருக்காக சொல்றாளோ யாரை பத்தி சொல்றாளோ அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமாக அந்த ஊரை பத்தி சொல்றது வழக்கம். இப்படிதான் எல்லா கதையுமே ஆரம்பிக்கும். அந்த மாதிரியாக சீர்காழியில இந்த தம்பதிகள் இருந்ததுனால சீர்காழிக்கு இருக்கக்கூடிய பேர்கள் சொல்றார். சீர்காழி, அப்புறமாக வேணுபுரம், வெங்குரு, தோணிபுரம், தோணியப்பர்னு பேர் அவருக்கு, தோணிபுரம், பூந்தராம், சிரபுரம், புரவம், ஷண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம் என்னும் 12 பேர் குறிப்பிடுறது கிரந்தங்கள்ல. பெரிய புராணத்திலையும் மற்றும் அந்த சிவபக்த விலாசத்திலையும். அது எங்க இருக்கு சீர்காழி அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றா. காவேரிக்கும் சிதம்பரத்துக்கும் நடுவுல பிரம்மலோகம் போல இருந்துதான். காவேரி ஹேமசமயோகோ அந்தரஸ்தி புரம் மகது கிஞ்சித் பிரம்மபுரம் நாம பிரம்மலோக இவாபரஹ அப்படிங்கிறார் அகஸ்தியர். சம்பர்த்த சலிலாக்ராந்தே தைலோக்கியேயா மகேஸ்வரஹ துரோணீம் விதாக திரிகுணாம் தத்ரத்யானப்யபாலயத். லோகமே பிரளய காலத்துல ஜலத்தினால மூழ்கினாலும் அந்த சீர்காழி என்னும் சொல்லக்கூடிய ஊரானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறான்னா தோணி போல் இருக்குமா. கப்பல்னு வச்சுப்போமே, தோணி போல இருக்குமா, அது மட்டும் முழுகாதான். துரோணி விதாக தத்ரத்யானப்ய பாலயத். பகவான் அந்த தோணியில இருந்துட்டு லோகத்தை பாலனம் பண்றானாம், திருப்பியும் சிருஷ்டி ஸ்திதி முதலீவைகளை பண்றானாம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கு பல பேர்கள் சொல்லப்படுறது, அதையும் ஆரம்பத்திலே குறிப்பிடுறார். சம்பந்தர், காழி வள்ளல், ஆளுடைய பிள்ளையார், பாலாராவையர், பரசமய கௌரி, கோளரி என்னும் சொல்லப்படக்கூடிய பேர்கள் இவருக்கு இவ்வளவு பேர் சொல்றார். அந்த தோணியப்பர் மேல இருப்பாங்கிறது அதனுடைய பாட்டாக சேர்க்கிறார். சொல்றார், அப்பதிதான் அந்தனர்த்தம் கிடைக்கல் அருமறை முறையே செப்பும் ஒளி வளர் பூகச் செழும் சோலை புறம் சூழ. அதாவது அந்த இடத்துல வசிக்க கூடிய அந்தணர்கள் வேதாத்தீனம் பண்றவாளாக இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பாடசாலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் வேதம் சொல்லிட்டு இருக்கலாம். மறை முறையே செப்பும் மொழி. முறையே அப்படின்னா யதோக்தமாக எப்படி சொல்லிருக்கோ அப்படி அந்த குழந்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல செப்பும் ஒளி வளர்பூக, அந்த சொல்லக்கூடிய அந்த சப்தமானது அந்த சீர்காழிய சுத்தி கேட்டு இருக்கான். எப்படி கேட்டு இருக்கான்னா இந்த வேத சப்தமானது வேத துவனியானது சீர்காழிய பாதுகாக்கிற மாதிரி இருக்காம். செப்பும் ஒளிர் வளர்பூக செடும் சோலை புறம் சூழ, சோலை புறம் சூழ சூழ்ந்து இருக்காம். ஒப்பிலா நகர் ஓங்குதலால் உக்க கடைநாள் அன்றியே. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லாததுனால இந்த சீர்காழிக்கு நிகரான ஊரு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறார் சேக்கிழார். எப்பொழுதும் கடல் மேல் மிதப்பது என இசைந்து உளதால். எப்பொழுதும் கடல் மேல பகவான் பிரளய காலத்திலையும் இருந்துண்டு
சிருஷ்டி ஸ்திதி முதலியதை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்றார் சேக்கிழார் பாட்டு ரூபமாக. அதுக்கப்புறமாக அதேதான் சம்ஸ்கிருதத்திலையும் அகஸ்தியர் சொல்றார், சம்வர்த்த சலிலாக்கிராந்தா திரைலோக்கியேயாம் மகேஸ்வரஹா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமாக அந்த ஊரை பத்தி சொன்னார். ஊரை பத்தி சொல்றப்போ வேதம், வேதாத்தியனம் பண்ணின்றிருக்க கூடிய பாடசாலை வித்தியார்த்திகள் வேதத்தை சொல்லி அந்த சப்தம் சூழ்ந்து அதுக்கு நிகராக சீர்காழியே இல்லைன்னு ஒரு உதாரணம் கொடுத்தார். அதுக்கப்புறமாக வேற இடத்தை பார்க்கிறார். வேற இடத்தை பார்த்தா வேற உதாரணம் கொடுக்கலாமே சேக்கிழார். என்னன்னா அங்கேயும் என்ன சொல்றாருன்னா, உளம்கொள் மறை வேதியர் தம் ஹோம தூமத்து இரவும் கிளர்ந்து. இது ரொம்ப அழகான விடயம். அப்புறமாக பாட்டாக சொல்றேன். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்தணர்கள் எப்படி இருந்தா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார். காலங்கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி அக்னிஹோத்ராதி அனுஷ்டானத்துக்காக பிரணயனம் பண்ணிடுவாளாம். அக்னிஹோத்திரத்துக்கு பிரணயனம் பண்ணா என்ன ஆகும்னா, பிரணயனம்னு ஒரு கர்மா, அதை பண்ணினா புகை சுழ்ந்து இருக்கும். யாகசாலை படிங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய இடத்துல போய் பார்த்தேன் அப்படின்னா, பிரணயனம் அப்படின்னு அக்னியை எடுத்து வைக்கக்கூடிய கர்மாவுக்கு சொல்லுவா. அந்த கர்மாவை பண்ணின பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா ஒரே புகமண்டலமா இருக்கும் யாகசாலை. அவர் என்ன சொல்றாருன்னா, சீர்காழியில இருக்கக்கூடிய அந்தணர்கள் எப்படி இருந்தா அப்படின்னா, சீர்காழி வீட்டுக்குள்ள கூட ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள சொல்லல, சீர்காழியே எப்படி இருந்தது அப்படின்னா, சீர்காழியில போனா இந்த சந்தியா காலத்துல போனா இரவா பகலான்னு தெரியலையாம். அது ஏன் இரவா பகலா தெரியலன்னு சொல்றாரு அப்படின்னா, காலங்காலத்தால சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமாக சூரிய பகவான் மூலியமாக நம்மளுக்கு வெளிச்சம் வந்துடும். சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறமாக இருட்டிடும் இல்லையா. இந்த இப்ப எப்படி இருக்கா, அக்னிஹோத்திரம் பண்ணவா உபாசனம் பண்றதுனால, அந்த ஊரை சுத்தி இருக்கிறதுனால, அவ பண்றதுனால வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமாவும் இவ ஹோமங்கள் பண்றதுனால அந்த ஊரு இருட்டா இருக்கா. அப்ப என்னன்னா, இந்த ஊர்ல பகல் இருக்கானே தெரியலையா. சரி, பகல் இருக்கா அப்படின்னா வெளிச்சம் இருந்தா தானே மேற்கொண்டு காரியம் பண்ண முடியும். அப்ப என்ன பண்றாளாம், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்தணர்கள் என்ன பண்றாளாம், எல்லாரும் பஸ்மத்தை உடம்பு ஃபுல்லா தரிச்சுக்கிறாளாம். அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பஸ்மத்தை தடவி வைக்கிறாளாம். அப்ப என்னன்னா, அந்த பஸ்மம் விபூதியினுடைய பிரகாசத்தினால இருட்டின இடத்துல வெளிச்சம் தெரியறதாம். அதனால இங்க இரவா பகலானே தெரியல அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகான ஒரு பாட்டு சேக்கிரார் சொல்றார். உளம்கொள் மறை வேதியர் தம் ஹோம தூமத்து இரவும் கிளர்ந்து திருநீற்று ஒளியில். உங்களுக்கே இந்த தமிழ் புரியும். மறை வேதியர் வேதாத்தியனம் பண்ணவா தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஹோமத்தினுடைய தூமத்தினால புகையினால இரவு போல அங்க பிரகாசிச்சு திருநீற்று ஒளியில் கெழுமிய அந்த திருநீற்ற தன்னுடைய சரீரத்துல தரிச்சுட்டு இருக்கிறதுனால நன் பகலும் அலர்ந்து. அப்ப என்னார்தான் பகல் போல ஆயிடுறதாம். அரியாய் பல்லூவி ஆற்றுதலால் அகல் இடத்து விளங்கிய அம்முதூர்க்கு வேறு இரவும் பகலும் மிகை. அம்முதூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு. அந்த அம்முதூருங்கிற ஊருக்கு இரவா பகலானே தெரியலப்பா. வெளிச்சம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஹோமம் பண்ணி புகையாக்கி விடுறா. அப்புறமா அவ்வளோ வேதியர்கள் அவ்வளோ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமாக பஸ்மத்தை தரிச்சுன்னு அங்க பிரகாசம் படி செய்யறா. அதனால இரவா பகலா அப்படின்னு தெரியலங்க. அங்க முதல் உதாரணமும் வேத நெறி தழைத்தோங்கன்னு ஆரம்பிச்சுட்டு 2வது பாட்டுலயும் வேதத்துல சொல்லப்பட்ட என்ன நெறியோ என்ன தர்மமோ அந்த தர்மத்தை பத்தி தான் உயர்ந்ததாக சொல்றார். அதுக்கப்புறமாக இங்கதான் அதை சொல்றா அப்படின்னா, இன்னொரு உதாரணம். இப்ப என்னாச்சு, திருஞான சம்பந்தருடைய பிறப்பு ரகசியத்தை சொன்னான். வேத நெறி ஓங்கறதுக்காக தான் அவர் பிறக்க போறார். சைவ குலம் ஓங்கறதுக்காக அவர் ஜனனம் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை பத்தி சொல்றப்பவும் ஒரு வேதத்தை உதாரணம் கொடுத்துட்டு என்ன சரித்திரம் சொன்னாலும் உடனே சுற்றுச்சூழல் சொல்லுவா. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, நிறைய வயல்வெளிகளோட இருக்காம். அன்ன சமர்த்திக்கு எந்த குறைபாடும் இல்லையாம். வரம்புல மாமரம் இருக்காம். அந்த மாமரத்துக்கு பக்கத்துல குளமும் இருக்காம். அந்த குளத்துல ஏகப்பட்ட தாமரையாம்.
அந்த தாமரையில மாமரத்திலேந்து பல மாமரங்கள் இருக்காம். அந்த மாமரத்திலேந்து மரத்துல பூத்து காய்ச்சி இருக்கக்கூடிய மாங்கனியானது வெடிச்சு அதிலேந்து அந்த மா ரசம், மா பழத்தினுடைய ரசமானது இலையில சொட்டுறது. இலையில சொட்டி இலையிலேந்து அந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரையில விடர்தான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வேதாத்தியனம் பண்ணவா அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல, இஷ்டி பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல, ஹோமம் பண்றப்போ எப்படி ஹோமத்துக்கான ஆகுதி அக்னியில விழுந்தா எப்படி அந்த ஒரு தரிசனமானது எப்படி அழகா அமைப்பா இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஊர் இருந்துதான். அதுதான் சொல்றார், பரந்த விளை வயல் செய்ய பங்கயமாம். அந்த பரந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த வயல்ல பங்கஜம் அப்படிங்கறதான் பங்கஜமாம் அப்படிங்கிறா. பங்கஜம் பொங்கு ஏரியில், அந்த ஏரியில வரம்பில், அந்த குளத்துல இருக்கக்கூடிய வரம்புல தேமாவின் கனி கிழிந்து, அந்த மாம்பழத்தினுடைய அது பழுத்து வெடிச்சு கிழிந்து, மதுநரு நெய் நிரந்தரம். சாதா நெய்னால ஹோமம் பண்ண மாட்டாளாம் அந்தனர்கள். நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய நெய்ல ஹோமம் பண்ணுவாளாம். மது நறு நெய், நறுனா நல்ல வாசனையான நெய், வாசனையான பசும் நெய். நெய் நிரந்தரம் நீள் இலை கடையால், இலை கடைனா இலையினுடைய நுனியால் ஒழுகுதலால் நேடி அவ்வூர் மரங்களும், அந்த மரம் கூட, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரம் கூட ஆகுதி வேட்கும் தகைய என மணந்து உளதால் அப்படிங்கிறார். அங்க இருக்கக்கூடிய மரம் கூட அந்த தாமரை அக்னி, அந்த கீழே இருக்கக்கூடிய தாமரையானது அக்னி மறியும். அந்த மாங்கனி, அந்த மாரசம் இலையில பட்டு அந்த இலையிலேந்து அந்த தாமரையில விழருது. அந்த மரம் கூட அங்க ஹோமம் பண்ற மாதிரி இருக்குப்பா. அந்த மாதிரியாக வேதியர் இருந்த இடம் அப்படின்னு சேக்கிழார் குறிப்பிடுறாரு. இதுல என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, சேக்கிழாரை காட்டிலும் நம்ம தமிழ்ல ஒரு ஞானம் உள்ளவான்னு சொல்லிட முடியாது. அந்த சேக்கிழார் வேதம் வேதம் வேதம்ங்கிறார். சேக்கிழார் தான் வேதம்னு சொல்றாருன்னா, திருஞான சம்பந்தருடைய சரித்திரம் எல்லாமே வேதம் தான். வேதம் இல்லாம தமிழ் இல்லைங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக பதிப்பிடுறாவா இந்த அவருடைய சரித்திரத்துல. அதேதான் இந்த அகஸ்தியர் சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய சிவபக்த விலாசத்துல அப்படி இருக்கலாம். ஆனா தமிழ் கிரந்தங்கள்ல சிவபுராணம், பெரிய புராணத்திலயும் இப்படிதான் இருக்கு. இந்த சம்ஸ்கிருதத்துல எத்ரோத்யானேஷு மாகந்தாஸ் தடாக கமலோதரே முன்சந்தி மது விப்ரேந்திர, அந்த மதுவானது விழப்படுறதாம். வன்ஹௌ ஆஜ்யாஹுதின் யதா, அந்த வன்னியில ஹோமம் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமாக இததான் வேதம் உதாரணம் கொடுத்தார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணா அப்படிங்கறத ரொம்ப 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 அழகா சொல்ற. இது நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், பொதுவாக நம்ம பாத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படி விளையாடுவா? ஒரு காரை கொடுத்தோம்னா காரை வச்சுட்டு விளையாடுவா, இல்லைன்னா ஏதாவது பொம்மையை கொடுத்தா விளையாடுவாளோ. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணாலாம், கார்த்தால அக்னிஹோத்திர சந்தர்ப்பத்துல பார்த்தேன்னா அக்னிஹோத்திரம் பண்ணுவா. பிரதம அன்னைக்கு இஷ்டி பண்ணுவா. இஷ்டி பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல ஓ ஸ்ராவய அஸ்துஷ்ரௌஷட் அப்படின்பா. இஷ்டி பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல அக்னயஜ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக ஹோமத்துக்கான மந்திரத்தை சொல்லிட்டு வௌஷட் அப்படின்பா. இந்த மாதிரி சொல்லுவா. அங்க இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணித்தான், அக்னிஹோத்திர வேதி மாதிரி காருகபத்தியம்னு ஒண்ணு கட்டித்தான், தட்சிணாக்னின்னு ஒண்ணு கட்டித்தான், வேதின்னு ஒண்ணு கட்டித்தான், அப்புறம் ஆகமனியம்னு கட்டித்தான். கட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தை எல்லாம் சுருக் சுருவம், அதை செப்பு சாமானாக கொண்டு விளையாடித்தான். அத சொல்றார், வேள்வி புரி சடங்கு அதனை விளையாட்டு பண்ணை தோறும் அப்படிங்கிறார். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஏதோ ஒரு பொருளை, மரப்பாச்சி பொம்மையை வச்சுட்டு விளையாடலையாம். இந்த அக்னிஹோத்ரிகள் ஹோமம் பண்ணக்கூடிய கரண்டிய வச்சுண்டு இவா என்ன பார்த்தாலோ அந்த பார்த்தத, அந்த இதுக்கு பேரு தான் சம்ஸ்காரம்னு பேரு.
அந்த குழந்தைகள் உள்பட இப்படிதான் விளையாடினாலாம். அதை வச்சுண்டு அந்த சுருக்கையும் சுருவத்தையும் வச்சுண்டு ஹோமகுண்டம் மாதிரி ஒரு 4 சதுரஸ்ரமாக கட்டிண்டு அதுல சும்மா நெய் விடுற மாதிரி ஜலத்தை விட்டு விட்டு இந்த மாதிரியான முறையில அந்த குழந்தை எல்லாம் விளையாடினாலாம். குழந்தையில உதாரணம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் வேத நெறியை பத்தி சொல்றார் ஞானசம்பந்தருடைய சரித்திரத்துல. இததான் உதாரணம் கொடுத்தார் அப்படின்னா, பொதுவாக எல்லா இடத்துலயும் எல்லா சரித்திரத்திலையும் கேட்டிருப்போம். பிரகிருத்தியை பத்தி வர்ணனம் பண்றப்போ என்ன சொல்லுவா அப்படின்னா, நல்ல வனங்கள்லாம் நல்லா இருந்தது, அங்க புஷ்பங்கள்லாம் நல்லா புஷ்பிச்சுது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. நான் இங்க சொல்ற அந்த சீர்காழியில தாமரை முதலிய புஷ்பங்கள்லாம் நல்லா புஷ்பிச்சுதாம். அது தன்னுடைய மிருதுவான இலையை மிருதுவான தழையை கொண்டு இருந்துதாம். அந்த பூக்கு தேனி வந்துதாம். அந்த தேனி ரீங்காரம் போட்டுதாம். அந்த ரீங்காரம் எப்படி இருந்துதாம், அந்த வேத நெறியில் இருந்து இருக்கக்கூடிய அந்தணர்கள் சாமவேதம் சொன்னா எப்படி இருக்குமோ அதுபோல சாமவேதம் சொல்ற மாதிரியே இருந்துதான் அந்த பூவை சுத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல. அதையும் வேத நெறியாக தான் வேதமாக தான் உதாரணம் கொடுக்கிறார். சுரும்பு இசையால், சுரும்பு அப்படின்னா தேனி சொல்லுவா, சுரும்பு இசையால் செகுஞ்சாமம் பாடுமாள் பொருள் போதித்து பொருந்திய சாமவேதம் பாடுவது போல் விளங்குமாம் அப்படிங்கிறார். அந்த வேதம் அத்தியனம் பண்ணவா, வேதியரா இருக்கக்கூடியவா, அந்த வேதத்தினுடைய பொருளே அந்த அங்க இருக்கக்கூடிய தோணியப்பர் அப்படின்னு அந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேரு. இந்த பொருள் அந்த பகவான் பரமேஸ்வரன் தெரிஞ்சுட்டு அவ வேதாத்தியனம் பண்ற மாதிரி இந்த ரீங்காரமானது அந்த கரும்பினுடைய இசை எப்படி இருந்துதான் பொருள் பொதிந்து பொதிந்து இருக்கக்கூடிய, அதாவது மறைவாக இருக்கக்கூடிய அந்த தோணியப்பருடைய மகத்துவத்தை வெளியில கொண்டு வர்றதுக்காக அந்த தேனி கூட ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன பண்ணித்தான், சாமவேதம் சொல்ற மாதிரியே இருந்துதான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த ஊர்ல இருந்தது அப்படிங்கிறது இதையும் அப்படிதான் சொல்றார். வண்டு ரீங்காரம் போல் சாமவேதத்தை சொல்லித்து அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அதுக்கப்புறமாக இததான் சொல்றாருன்னா, சிவபாத ஹிருதயர் பகவதி அம்மாள் அப்படின்னு 2 பேர் ஒரு தம்பதிகள் இருந்தான்னு சொன்னோமோ, அவ கிரகஸ்தாசிரமத்துல இருக்கா. அந்த கிரகஸ்தாசிரமம் எப்படிப்பட்டதுங்கிறத சொல்றார். அதுவும் வேதம் தான் உதாரணம் கொடுக்கிறார். வேதத்தை விட்டா வேற கதி இல்லை. வேதம்னா தமிழ். தமிழ் இருக்கக்கூடிய இடத்துல வேதம் இருந்தே தீரும், தவிர்க்கவே முடியாது. மறை மனை வாழ்க்கை வியப்பெய்த மேவும் நாள் அப்படிங்கிறார். அந்த வேதாத்தியருக்கே வேதாத்தியனம் பண்ண கிரகஸ்தாளுக்கே இருக்கக்கூடிய அந்த கிரகஸ்தாசிரமத்தை பரிபாலனம் பண்றதுக்காகவே அங்க சீர்காழியில அவ இருந்துட்டு இருக்கா அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறமாக இந்த திருஞான சம்பந்தருடைய அவதாரம் எதுக்காக தேவைப்படுறது அப்படின்னா, அந்த சந்தர்ப்பத்துல பௌத்த மதமும் சமண மதமும் ரொம்ப மேலோங்கி நின்றது. அப்ப அதனால என்னாச்சுன்னா, நம்மளுடைய சனாதன தர்மம் கொஞ்சம் இறக்கத்தை அடைஞ்சது. இவாளுடைய பிரச்சாரம், பௌத்தருடைய பிரச்சாரமும் சமணர்களுடைய பிரச்சாரமும் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. பரித்ராணாக சாதூனாம் விநாசாகத துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாக சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு எப்பெல்லாம் சாதுக்களுக்கு சிரமம் ஏற்படுமோ, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் என்னுடைய அவதாரமானது வரும்னு பகவான் சொன்னாரோ, அந்த மாதிரி சமண மதமும் பௌத்த மதமும் ஜாஸ்தி ஆனதுனால அந்த ஒரு சந்தர்ப்பத்துல திருஞான சம்பந்தருடைய அவதாரமாகி அந்த சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் அதை கொஞ்சம் தாழ்த்திட்டு தன்னுடைய சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டினார். அதுக்காக தான் அவருடைய ஜனனமே.
மேதினிமேர் சமணகையர் சாக்கியர்தம் பொய் மிகுத்தே ஆதி அரு மறை வழக்கம். எதுக்காகனா மேதினி மேல், மேதினா பூமி, அந்த பூமிக்கு மேல சமணர்கள் பௌத்தர்கள் முதலிவாளுடைய பொய்யான பிரச்சாரம் ரொம்ப அதிகமாக இருந்துதாம். ஆதி அரு மறை வழக்கம், அந்த மறை வேதத்துல சொல்லப்பட்ட தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அப்படிங்கிறார். வேதத்துல சொல்லப்பட்ட தர்மம்னா என்னன்னா அந்த வேத நெறி அனுஷ்டானம், அக்னிஹோத்திரம் முதலிய அனுஷ்டானங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கப்புறமாக சனாதன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்தாராம். சைவத்தையும் வியாக்கியானகாரா சொல்றா, சைவத்தையும் அதெல்லாம் அந்த பிரச்சாரத்தை கம்மி பண்ணி சைவ சித்தாந்தம், வைணவம், காணபத்தியம், கௌமாரம், சாக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலிய சனாதன தர்மத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரகாசம் பண்ணும்படி செய்யறதுக்காக தான் அவருடைய அவதாரமே இருந்துதான். ஆதி அரு மறை வழக்கம் அருகி குறைந்து போய், அது குறைஞ்சதுனால அரண் அடியார்பால் பூதி சாதன விளக்கம் பொற்றல் பெறாத ஒழிய கண்டு. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஜாஸ்தியானதுனால நம்ம சனாதனத்துல இருக்கக்கூடியவா தன்னுடைய என்ன வேஷபூஷணமோ அந்த வேஷபூஷணத்தை போட்டுக்காம இருந்தாலாம். சைவ சித்தாந்தத்துல இருக்கக்கூடியவா ருத்ராட்சமும் விபூதியும் தரிசிக்காம இருந்தாலாம். அதே மாதிரி வைஷ்ணவால இருக்கக்கூடியவா துளசியும் கோபியும் கோபி சந்தனத்தையும் தரிசிக்காம இருந்தாலாம். சாக்கத்துல இருக்கக்கூடியவா அம்பால உபாசனை பண்றதும் குங்குமத்தையும் தரிசிக்காம இருந்தா. இந்த மாதிரி தன்னுடைய பூஷணங்கள் இல்லாத சந்தர்ப்பத்துல ஒழிய கண்டு அதை பார்த்து ஏதம், அந்த குற்றத்தை, ஏதம்னா குற்றம், இல் சீர் சிவபாத ஹிருதயர் தாம் இடர் உழந்தார். அப்படின்னா இந்த சிவபாத ஹிருதயர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல துக்க சாகரத்துக்கு போனாராம். அந்த துக்க சாகரத்துக்கு போனதுனால தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம்னு சொல்றோம், தர்மத்துக்காக தான் குழந்தையே அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சனாதன தர்மம் கொஞ்சம் கம்மியாகி அவளுடைய தர்மம் மேலோங்கி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பூஷணங்கள் கூட எல்லாரும் ஒழுங்காக தன்னுடைய பூஷணம் படி இல்லாததுனால அதை பார்த்து துக்க சாகரத்திலான சிவபாத சேகரர் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை இதை நிலைநாட்டணும்னு ஆசைப்பட்டாராம். எங்கேயாவது ஒரு தாயார் தகப்பனார் இப்படி ஆசைப்படுறது உண்டா? பாருங்க, சமண மதமும் பௌத்த மதமும் மேலோங்கி நிற்க, அதை அந்த மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த மதத்தை ஒரு மகாத்மா பிரச்சாரம் பண்ணி அதை கொஞ்சம் கீழாக்கி தன்னுடைய சனாதனத்தை மேல நிறுத்துறதுக்காக தான் அவர் பிரஜோத்பத்தி குழந்தை வேணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமாக இதை நினைச்சுட்டு அவர் தவம் செய்ய கிளம்பிடுறார். யாரு அப்படின்னா சிவபாத ஹிருதயர். தனக்கு நல்ல ஒரு சந்ததி ஏற்படணும், இந்த சைவத்துறை விளங்கணும், வேத நெறி தழைத்தோங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபாத ஹிருதயர் தன்னுடைய ஆத்துக்காரியோட சேர்ந்து தபஸுக்கு போனார் அப்படிங்கிற விஷயம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சரித்திரத்தை கதையை பார்த்தோம். மிச்சம் இருக்கக்கூடிய கதையை அடுத்த பகுதியில பார்ப்போம். ராம் ராம்.